பட்டதாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில 10th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்ல இருக்கக்கூடிய 21st லெசன் உடல் நலம் மற்றும் நோய்கள் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். பாக்ஸ்கள் போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக 2012ஆம் ஆண்டில் போக்சோ என்னும் சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஸோ இந்த பாலியல் வன்கொடுமைகள்ல இருந்து குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பெண்கள் எல்லாருமே பாதுகாக்கணும்னு போக்சோ அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த இயர்ல அப்படின்னா 2012. ஸோ இந்த போக்சோக்கான எக்ஸ்பான்ஷனும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். ஸோ அதை தான் போக்சோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த போக்சோ சட்டம் இருக்கு இல்லைங்களா, 2012 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதோடைய மெயின் மோட்டிவ், முக்கியமான குறிக்கோள் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாலியல் தாக்குதல், பாலியல் துன்புறுத்தல், ஆபாசம் இந்த மாதிரியான குற்றங்கள் இருந்தெல்லாம் பெண்களையும் குழந்தைகளையும் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய மெயின் மோட்டிவ். ஸோ அப்படி ஒரு வேளை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னாலும் இந்த குற்றங்கள் எல்லாத்தையும் வந்து உடனே வந்து இமீடியட்டா வந்து ஆக்ஷன் எடுத்து வந்து என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கிறதும் வந்து இந்த திட்டத்துடைய நோக்கம்தான். அடுத்தது பாருங்க, குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் மார்ச் 2007 குழந்தைகள் உரிமை சட்டம் 2005 கீழ் அமைக்கப்பட்டது. ஸோ குழந்தைகள் உரிமைகள் சட்டம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த சட்டம் பொதுவுடைமை கொள்கை, குழந்தை சட்டங்களை மீற முடியாமை மற்றும் நாட்டில் காணப்படும் குழந்தைகள் தொடர்பான கொள்கைகளின் அவசரத்தை வலியுறுத்துகிறது. ஸோ மெயின் வந்து குழந்தைகள் ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்கிற விதமா இந்த சட்டம் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 18 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைகளையுமே சமமா நடத்தணும், சமமான அளவு பாதுகாப்பு வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கணும். அதாவது ஒரு 17ல இருந்தாலும் சரி, அவங்களும் குழந்தைதான். ஒரு 4 வயசு குழந்தைக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோமோ அந்த ப்ரொடெக்ஷன் அந்த 17 வயசு குழந்தைக்கும் இருக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள். ஸோ இந்த மருந்துகளை தவறா பயன்படுத்துறது, சட்டவிரோதமா வந்து இந்த இல்லீகல் டிரான்ஸ்போர்ட்லாம் நடக்கும் இல்லைங்களா, கடத்தல்கள் எல்லாம், அது மீதான சர்வதேச அளவுல, அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த டே நம்ம எப்போ செலிப்ரேட் பண்றோம்னா June 26 அன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம். 1985ஆம் ஆண்டில் போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. உலக சுகாதார நிறுவனம் 1984 மருந்துகளின் போதை அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு இந்த வார்த்தைகளுக்கு பதிலா மருந்துகளை சார்ந்திருத்தல்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணலாம், அந்த வேர்டுக்கு பதிலா இந்த வேர்டு யூஸ் பண்ணோம்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நான் யாருன்னா நம்மளுடைய WHO இருக்காங்க இல்லைங்களா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க தான் வந்து இந்த வேர்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. உலக சுகாதார நிறுவனம் WHO 1984 போதை என்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு வந்து ஆலோசனை அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த WHO வெளியிடப்பட்ட அந்த உத்தரவின்படி அந்த சிகரெட் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த எல்லா பாக்ஸ்லுமே கண்டிப்பா இந்த புகைப்பிடித்தல் அப்படிங்கிறது உடல்நலத்திற்கு தீங்கானது அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து கண்டிப்பா இருக்கணும், இந்த லைன் வந்து எல்லா பாக்ஸ்லயுமே பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சட்டம் வந்து வலியுறுத்துது. புகையிலை எதிர்ப்பு சட்டம் May 1, 2004 கொண்டு வரப்பட்டது. ஸோ May 1, 2004 தான் வந்து புகையிலை எதிர்ப்பு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2030ஆம் ஆண்டிற்குள்ள வந்து வேர்ல்ட் லெவல்ல இந்த புகையிலைனால இறக்குறவங்களுடைய கவுண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு 10 மில்லியனாவது இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஆள் தான் யாருன்னா இந்த புகையிலை அப்படின்றத இந்த இடத்துல வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ May 31 புகையிலை எதிர்ப்பு நாளா நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். இது வந்து வேர்ல்ட் லெவல்ல நடக்குது. ஸோ உலக புகையிலை எதிர்ப்பு நாள் அப்படிங்கிறது May 31. இந்தியாவில் 8 பேரில் ஒருவர் நீரிழிவு நோயாளி ஆவார். WHO-வின் திருத்தம் செய்யப்பட்ட புள்ளி விவரப்படி 2025 இந்தியாவில் 57.2 மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க இல்லைங்களா, 8ல் ஒருத்தராவது கண்டிப்பா வந்து டயபெட்டிக்ஸ்னால வந்து எஃபெக்ட் ஆனவங்களா இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு சர்வே வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ஆவரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது 40 இருக்கும். இதுவே மற்ற கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயும் ஒரு 55 இருக்குதுன்றத சொல்லியிருக்காங்க.
2030 இறப்பை ஏற்படுத்துகின்ற காரணிகளில் நீரிழிவு நோய் 7வது திகழும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்கிறது. ஸோ இந்த WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு சர்வே வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதன்படி ஃபைனலா வந்து ஒரு ரிசல்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தந்த கான்செப்ட் இந்தந்த பொருட்கள்லாம் வந்து உயிரிழப்புக்கு வந்து காரணமா இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க பட்டியலிட்டதுல 7வது இடத்துல இந்த நீரிழிவு நோய் அப்படிங்கிறதும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் வந்து மொத்தம் 2 டைப் இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலா எல்லாருக்கும் கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் வருது இல்லைங்களா, அதை வந்து நம்ம டைப் 2ன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்சுலின் செக்ரேட் ஆகிற அந்த பான்க்ரியாஸ் அப்படிங்கிறது பான்க்ரியாஸ்ல இன்சுலின் செக்ரேட் ஆகும். பட் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த ரெசெப்டார்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து அங்கே மெயின் ப்ராப்ளமா இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் டேப்லெட் மூலமாவே சரி பண்ணிக்கலாம். ரொம்ப ரேரா என்ன நடக்கும்னா அது வந்து ஒர்க் ஆகாத சமயத்துல நம்ம இன்சுலின் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுவே டயபெட்டிஸ் டைப் 1ல வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே அதாவது வந்து ஒரு அடல்ட்ஹுட் ரீச் பண்றதுக்கு முன்னாடியே சைல்ட்ஹுட்லயே வந்து என்ன நடக்கும்னா அந்த பான்க்ரியாஸ்ல இன்சுலின் அப்படிங்கிறதே வந்து செக்ரீட் ஆகாது. ஸோ அதனால கண்டிப்பா அந்த இடத்துல என்ன ஆகும்னா இன்சுலின் வந்து எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகும். வெறும் டேப்லெட்ஸ் மூலமா மட்டுமே வந்து சரி பண்ண முடியாது. ஸோ மேக்சிமம் வயசானவங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே டயபெட்டிஸ் டைப் 2ன்னு சொல்லுவோம். சின்ன வயசுலயே ஒரு அடல்ட்ஹுட் ரீச் பண்றதுக்கு முன்னாடியே வரக்கூடிய டயபெட்டிஸ் வந்து நம்ம டைப் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அழகா வந்து ஒரு டேபிள்ல வந்து ஒரு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நோயின் தாக்கம் ஒரு 10 to 20% தான் வந்து இருக்குது. இதுவே வந்து டைப் 2ல 18 to 80 to 90% அப்படிங்கிறது இருக்குது. தொடங்கும் பருவம் டைப் 1 வந்து மேக்ஸிமம் இளம் பருவத்திலேயே, அதாவது ஒரு அடல்ட்ஹுட் ரீச் பண்றதுக்கு முன்னாடியே வந்து வந்துருதுன்னு பார்த்தோம். இதுவே வந்து டைப் 2னா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு தான் வருது அப்படின்னு பார்த்திருப்போம். உடல் எடை, ஸோ நார்மலான உடல் எடையும் இருக்கலாம் அல்லது உடல் எடை குறைஞ்சும் போகலாம். ஏதாவது அவங்களுடைய உடம்பாகுக்கு ஏற்ற மாதிரி தான். இதுவே டைப் 2ல கண்டிப்பா உடல் பருமன், அவங்க வெயிட் கெயின் பண்றது வந்து நடக்கும். குறைபாடு, பீட்டா செல்கள் அழிவதால் இன்சுலின் பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஏற்படுது. இலக்கு செல்கள் இன்சுலினுக்கு பதில்வினை புரியாமல் இருப்பது. ஸோ இந்த இடத்துல இந்த இன்சுலினை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ரெசெப்டார்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காததுனாலதான் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வருது. இந்த இடத்துல இன்சுலினே வந்து பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து நடக்குது. ஸோ அந்த பான்க்ரியாஸ்ல இன்சுலின் அப்படிங்கிறதே வந்து அந்த செக்ரீஷனே வந்து நமக்கு கம்மியா இருக்குது. சிகிச்சை, ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இன்சுலினை எடுத்துக்கொள்ளுதல் அவசியம் ஆகிறது. ஸோ டைப் 1 வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா அந்த இடத்துல இன்சுலின் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணும். இதுவே டைப் 2வை இன்சுலின் நான் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த இடத்துல கண்டிப்பா இன்சுலின் எடுத்துக்கணும்ன்றது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸசைஸ் மூலமாகவோ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் மூலமாகவோ அல்ல டேப்லெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, டேப்லெட்ஸ் மூலமாகவோ நம்ம வந்து ஓரளவுக்கு கியூர் பண்ணிக்கலாம். ரேர் கண்டிஷன்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்சுலின் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்குவோம். WHO-வின் அளவீட்டின்படி உணவுண்ணா நிலையில் ரத்த குளுக்கோஸின் அளவு 140 mg/dL விட அதிகமாகவோ அல்லது ரொம்பவுமே அப்நார்மலா 200 mg/dL விடவே அதிகமா இருந்தாவோ, இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ்ங்கிறது அந்த இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து நீங்க போயிட்டு டயபெட்டிஸ் டெஸ்ட் அப்படிங்கறது எடுக்கணும் அப்படின்றத இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 2 வேல்யூஸ் கொடுத்து இதுக்கு நியர்பை இதை விட அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறது அவங்களுடைய சஜஷன். கரையாத நார்ச்சத்து கொண்ட ஆளி விதைகள், கொய்யா, தக்காளி, கீரைகள் இது எல்லாமே என்ன பண்ணும்னா ரத்த சர்க்கரை அளவை குறைப்பதற்கு வந்து உதவிகரமா இருக்கு. ஸோ ஃபைபர் கண்டென்ட் அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அளவுக்கு அதிகமாக உண்ணுகின்ற ஒவ்வொரு 7 கலோரி உணவிலும் 1 கிராம் கொழுப்பு உடலில் சேகரமாகி உடல் பருமன் அதிகரிக்க வழிவகுக்கிறது. அடிப்போஸ் திசுக்களில் அதிகமாக சேரும் கொழுப்பு உடல் எடையை 20% முதல் 25% அளவுக்கு கூட்டுகிறது. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து வயிறு நம்பினதுக்கு அப்புறமும் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஃபுட் எடுத்துக்க அந்த ஒவ்வொரு ஃபுட்டும் எடுத்துக்கும் பொழுது ஒவ்வொரு 7 கேலரிஸ்க்கும் வந்து 1 கிராம் கொழுப்புன்ற ரேஞ்ச்ல வந்து நம்ம பாடியில வந்து அது அப்படியே வந்து செட் ஆயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் BMI அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னாவே நம்ம வந்து நம்மளுடைய உடல் பருமன் அப்படிங்கிறது எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. BMI is equal to எடை கிலோகிராம்லையும் டிவைடட் பை உயரம் மீட்டர் ஸ்கொயர்ல.
ஸோ நம்ம சென்டிமீட்டர்ல வந்து பார்த்துருப்போம், அதை வந்து மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றி எடையையும் உயரத்தையும் நம்ம டிவைட் பண்ணா நமக்கு பிஎம்ஐ அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும். ஸோ நார்மலா சராசரியா கிடைக்கிற உடல் எடையை விட 10க்கும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வெயிட் அதிகமா இருக்கு, வெயிட் கெயின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவோம். 20%க்கும் மேல போச்சுன்னா உங்களுக்கு ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் அதிகமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்தியர்களின் ரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவானது 20 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் ஆகும். ரத்தத்தில் கொழுப்பின் அளவு 200 300 மில்லிகிராம் டெசிலிட்டராக அதிகரிக்கும் பொழுது இதய குழல் இதய நோய்க்கான ஆபத்து ஏற்படுகிறது. இந்த இடத்துல இதய குழல் நோய்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கரோனரி இதய நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நோய்க்கான அளவு அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதய நோய்க்கான ஆபத்தை நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா HDL இருக்கு இல்லைங்களா, HDLனா ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதிக அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம் அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு இதய நோய்க்கான ஆபத்து அப்படிங்கிறது கம்மியாகுது. இதுக்கு பதிலா அந்த டென்சிட்டி கம்மியாகும் பொழுது லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன்ஸ், குறைவான அடர்த்தி கொண்ட லிப்போ புரதங்கள் வந்து இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹை டென்சிட்டி அதுக்கான பாசிபிலிட்டிஸை கம்மி பண்ணுது, லோ டென்சிட்டி அதுக்கான பாசிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஒன்னுக்கு ஒன்று வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட்டிவா இருக்காங்க. அடுத்தது பாருங்க கேன்சர். ஸோ அந்த கேன்சரை 2 டைப்பா, கேன்சர்னாவே அந்த கட்டி தான் இல்லைங்களா, ஸோ அந்த கட்டியவே 2 டைப்பா சொல்லியிருக்காங்க. மேக்லினன்ட் கட்டிகள், மேக்லினன்ட் வகை அல்லாத கட்டிகள், அதாவது தீங்கற்ற கட்டிகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்லினன்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். அந்த பெருக்கமடைந்த செல் குழுக்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து சுற்றியுள்ள இயல்பான திசுக்களில் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஸோ ஒரு இடத்துல வந்து அந்த கேன்சர் அந்த கட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த கேன்சர் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பயங்கர ஸ்பீடா வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மற்ற எல்லா பார்ட்ஸ்க்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதை தான் வந்து மேக்லினன்ட் கட்டிகள் அப்படின்னு சொல்றோம். இதுவே அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த உள்ளுறுப்புகளுக்குள்ளாகவே பாதிப்பை ஏற்படுத்தும், உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவாது. ஸோ ஒரு இடத்துல வந்து நாம வந்து கேன்சர் அந்த கட்டியை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான், அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு மட்டும்தான் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும், மற்ற எந்த ஏரியாவுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அப்படி இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து மேக்லினன்ட் வகை அல்லாத கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புற்றுநோய்க்காக நம்ம வந்து 2 டேஸ் வந்து செலிப்ரேட் பண்றோம். என்னென்னு பாருங்க. வேர்ல்ட் லெவல்ல உலக புற்றுநோய் நாள் அப்படிங்கிறத Feb 14 அன்னைக்கும், தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் அதாவது நம்ம நேஷனல் லெவல்ல November 7 அன்னைக்கும் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவின் டாக்டர் சுனிதி சால்மோன் HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி ஆவார். நம்ம இந்தியா லெவல்ல HIV ஆராய்ச்சியை பத்தின ஒரு முன்னோடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாக்டர் சுனிதி சால்மோன் அப்படிங்கிற பர்சன் தான். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சென்னையில 1980ல எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தினார். ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு 1985ல இந்தியால முதல் HIV தொற்றுக்கான ஆதாரத்தை ஆவணப்படுத்தினார்கள். ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி HIV வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணது இவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் தான். இந்தியாவில் முதல் எய்ட்ஸ் நோயாளி யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஒரு பர்சன் தான். மக்களில் பலர் எய்ட்ஸ் பற்றிய அறியாமையில் உள்ளனர். இதன் மூலம் நாம் கூறுவது அறியாமையினால் இறக்கக்கூடாது. நம் நாட்டில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு அமைப்பு மற்றும் பிற அரசு சாராத தொண்டு அமைப்புகள் மக்களுக்கு எய்ட்ஸ் பற்றிய கல்வியை புகட்டுகின்றன. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 1ஆம் நாள் உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த பாக்ஸ்ல பெருசா எந்த கண்டென்ட்டும் இல்லை. அந்த லாஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, December 1 வந்து வேர்ல்ட் எய்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒண்ணு மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கு. ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் முடியுது. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க கண்டினியூஸா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இம்பல்ஸ் TNPSங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.